கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளில் நாம் இன்றைக்கு தானியேல் புத்தகத்திற்கு கவனத்தை திருப்ப இருக்கிறோம். போன வருஷம் கடைசி வரைக்கும் தானியேல் புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தோம். இடையில புத்தாண்டு 10 நாட்கள் ஜெபம் என்று வந்ததினால் நாம் தானியேல் 11ஆம் அதிகாரம் படிப்பதை அப்படி கொஞ்சம் நிறுத்தி வச்சோம். இன்றைக்கு தானியேல் 11ஆம் அதிகாரத்தை படித்து முடிக்க போகிறோம். என்ன தலைப்பில் படிச்சுட்டு இருக்கிறோன்னா, அன்சீலிங் த புக் ஆஃப் டேனியல், தானியேல் புத்தகம் புரிந்து கொள்வோம் என்று இன்றைக்கு தானியேல் 11ஆம் அதிகாரத்தில், தானியேல் 11ஆம் அதிகாரத்திற்கு என்ன தலைப்பு வச்சிருக்கிறோன்னா, டேனியல்ஸ் லாஸ்ட் ப்ராஃபஸி, தானியேலின் கடைசி தீர்க்க தரிசனம். அதில் இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, 2வது பாகம் 11ஆம் அதிகாரத்தில் த ஃபைனல் கிங் ஆஃப் த நார்த், வடதிசை, முடிவு காலத்தின் வடதிசை ராஜா, முடிவு காலத்தின் வடதிசை ராஜா. தானியேல் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கி நம்முடைய கவனத்திற்குரிய வேத பகுதி. முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா அவனோடே வடதிசை ராஜாவோடே முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறைக்காற்று போல் அவனுக்கு தென் திசை ராஜாவுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். 41 வசனம், தானியேல் 11:41. சரி, நான் பைபிள்லேருந்து வாசிக்கிறேன். 41 அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான். எகிப்து தேசம் தப்புவதில்லை. எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்ளுவான். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை, வடதிசை ராஜாவை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோടെ புறப்பட்டு போய் சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வதத்தண்டையில் தன் அரமனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு, வடதிசை ராஜாவுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான் என்று நாம் வாசிக்கிறோம். தானியேல் புத்தகத்தில் 4 முக்கியமான தீர்க்க தரிசன அவுட்லைன்ஸ், உருவரைகள் இருக்கின்றன என்று பார்த்துருக்கிறோம். அந்த 4 அவுட்லைன் இப்போ தானியேலில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கோர்வை உடையது. எப்படி இருக்கும்? பாபிலோன், மேதிய பெர்ஷியா, கிரேக்கம், ரோம், அப்படி தான் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் அப்படி தொடங்குகிறது. சரிங்களா? அப்போ 7ஆம் அதிகாரத்தில் தானியேலில் பார்த்தோன்னா நாம் பார்க்கிற கடைசி மானிட வல்லமை, லாஸ்ட் ஹியூமன் பவர் எது அப்படின்னா, தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் என்னது? சின்ன கொம்பு. அப்படி தானே படிச்சிருக்கோம், சின்ன கொம்புன்னு படிச்சிருக்கிறோம். தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அதில் நாம் பார்க்கிற லாஸ்ட் ஹியூமன் பவர், கடைசி மானிட வல்லமையும் என்னதான்? சின்ன கொம்பு தான் 8ஆம் அதிகாரத்தில். ஆக பிரியமானவர்களே, தானியேல் 7, 8ஆம் அதிகாரத்தில் சின்ன கொம்புன்னு பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களில் சிறுத்தை கொப்பான மிருகம் என்று பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் பாவ மனுஷன், கேட்டின் மகன், அக்கிரமக்காரன் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் மகாவேசி அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்துவுக்கு வேறு வேறு பெயர்கள். ஆனால் தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், வடதிசை ராஜா அப்படின்னு படிக்கிறோம், கிங் ஆஃப் த நார்த். பிரியமானவர்களே, இந்த பூமியில் இருக்க போகிற லாஸ்ட் ஹியூமன் பவர், கடைசி மானிட வல்லமைக்கு இப்படி விதவிதமான பெயர்கள் தீர்க்க தரிசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த தானியேல் 11ஆம் அதிகாரம் முடியும் போது பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்துவை வடதிசை ராஜா என்று ஆண்டவர் அடையாளம் காட்டுகிறார். நாம் அதிகம் கேள்விப்பட்டிராத, அதிகம் கவனம் செலுத்தி படிக்காத ஒரு அதிகாரம் எது, ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வடதிசை ராஜா. அன்பானவர்களே, இன்றைக்கி தானியேல் 11ஆம் அதிகாரத்தை படித்து முடிக்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தானியேல் 11ஆம் அதிகாரத்தை 4 பிரசங்கங்களாக பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி. ஆனால் அது எப்படியாவது ஒரு பிரசங்கமாக பண்ணணும்னு நினச்சேன், ஒரே அதிகாரம் முடிக்க நினச்சேன், முடியலை. ஆனால் இன்றைக்கு அதை 2ஆம் அதிகாரமாக 2ஆம் பாகமாக
படித்து முடிக்க போகிறோம். சரிங்களா? ஆகவே நம்ம இந்த நாட்களிலாவது இந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்தை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவர் மிகவும் அன்பு கூர்ந்து கடைசி கால திருச்சபையாகி எங்களுக்கு கடைசி கால சத்திய வெளிச்சத்தை தீர்க்க தரிசனங்களிலே தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை பெற்றிருக்கிறோம், ஆனால் நாங்கள் புரிஞ்சிருக்கிறோமா என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. இன்றைக்கு அப்பா இந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம், முடிக்க போகிறோம். இந்த 11ஆம் அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளங்க பண்ணும்படியாய் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தானியேல் புரியாமல் தவித்த பொழுது காபிரியேல் தூதனை அனுப்பின ஆண்டவர் எங்களுக்கும் இந்த தீர்க்க தரிசனங்களை புரிஞ்சு கொள்ள பரலோகத்தின் ஒத்தாசையை ஆவியானவர் மூலமாக தேவ தூதர்கள் மூலமாக தாங்கப்பா. கதாவே, ஒருவேளை தீர்க்க தரிசனங்கள் நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் தேவனால் எல்லாம் கூடும். எங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை விளங்க வைக்கவும் தேவனால் கூடும். ஆகவே கர்த்தருடைய ஒத்தாசையை நம்பி இருக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்யும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தானியேல் 11ஆம் அதிகாரம் முதல் 39 வசனங்களை ஓரளவுக்கு படித்தோம். சரிங்களா? இன்றைக்கு இந்த 11ஆம் அதிகாரத்தின் கடைசி 6 வசனங்களை நான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன் இந்த கடைசி 6 அதிகாரங்களை நம்ம தனியாக படிக்கணும் அப்படின்னா, இந்த தானியேல் 11ஆம் அதிகாரம் 40 முதல் 45 வசனங்கள், இதுக்கு நிறைய விளக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள். நிறைய புஸ்தகங்களே தனித்தனியாக போட்டிருக்காங்க இந்த கடைசி 6 வசனத்துக்கு தானியேல் 11ஆம் அதிகாரத்தில். ஏன் அப்படின்னா, இந்த 11ஆம் அதிகாரம் கடைசி 6 வசனங்களில் தேவனுடைய மெய்யான திருச்சபையை அழிப்பதற்கான சாத்தானுடைய சதி அந்த கடைசி 6 வசனங்களில் அடங்கியிருக்கிறது. த டயபாலிக் பிளான், சாத்தானுடைய சதி அந்த வசனங்களில் அடங்கி இருக்கிறது. சரிங்களா? ஆகவே அந்த 6 வசனங்களில் என்ன இருக்குன்றத சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முடிவு காலத்தில் தென் திசை ராஜா வடதிசை ராஜாவை எதிர்த்து போரிடுகிறான். பிற்பாடு வடதிசை ராஜா தென் திசை ராஜாவுக்கு விரோதமாக வந்து அவனை ஜெயித்து விடுகிறான். அது முதல் வடதிசை ராஜா எல்லா தேசங்களுக்குள்ளும் ஊடுருவி ஆதிக்கம் செலுத்துவான். அப்பொழுது கிழக்கு வடக்கு ஆகிய 2 திசைகளிலிருந்து வரக்கூடிய செய்திகள் இந்த வடதிசை ராஜா அவன் கேட்கும் பொழுது அவன் கலங்கி பயங்கர கோபம் கொள்ளுவான். அவன் தனது கூடாரங்களை ஸ்தாபித்து அநேகரை அழிக்க முயல்வான். அவன் அப்படி முயற்சிக்கையில் மிகாவேல் எழுந்து நிற்பார். 2ஆம் வருகை சம்பவிக்கும். தேவ ஜனம் விடுதலை பெறும். மரித்த நீதிமான்கள் உயிரோடு எழும்புவார்கள். தானியேல் 11ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும். சரிங்களா? 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தான் முடிகிறது. இதை மனசில் வச்சுக்கோங்க. தானியேல் 11ல் 15க்கு பிறகு மீண்டும் வடதிசை ராஜா என்று தானியேல் 11:40 நாம் என்ன செய்கிறோம்? இந்த தானியேல் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற வடதிசை ராஜா சீரியாவையோ அந்தியோகஸ் எபிஃபனஸையோ அல்லது செலூக்கிய அரசர்களில் ஒருவரையோ குறிக்காது. மாறாக தானியேல் 11:40ஆம் வசனம் அதில் நான் பார்க்கிற வடதிசை ராஜா போப்பு மார்க்கத்தையே குறிக்கிறது. வடதிசை ராஜாக்கள் பட்டியல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் பாபிலோன் ஒரு வடதிசை ராஜ்யம், மேதிய பெர்ஷியா வடதிசை ராஜ்யம், கிரேக்கம் வடதிசை ராஜ்யம். இந்த கிரேக்கம் பிரிஞ்சிச்சே, சரிங்களா? 4ஆக பிரிஞ்சு அப்புறம் என்ன பண்ணுச்சு? 2ஆக பிரிஞ்சிச்சு. சரிங்களா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆகவே செலுக்கிய கிரேக்க ராஜ்யம் வடதிசை ராஜா, அஞ்ஞான ரோம் வடதிசை ராஜா, போப்பு ரோம் வடதிசை ராஜா. சரிங்களா? இப்படி தான் தானியேல் புத்தகம் நமக்கு போதிக்கிறது. தானியேல் நமக்கு காட்டக்கூடிய முடிவு கால சம்பவங்கள் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதான் தானியேல் 11ஆம் அதிகாரம் 40லிருந்து 45 வரைக்கும். உங்கள் பைபிளை திறந்து வச்சுக்கோங்க. தானியேல் 11ஆம் அதிகாரத்திற்கு எடுங்க, திறந்து வச்சுக்கோங்க. பவர் பாயிண்ட் வருதோ வரலையோ, நீங்கள் பைபிளில் இருக்கிற அந்த வசனங்களை தயவு செய்து கவனிக்கணும். சரிங்களா? ஜெபத்தோடு கவனிங்க. இது நமக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு உட்காந்துடாதீங்க. சரிங்களா? அவர் என்னென்னமோ சொல்கிறாரு, ஏதோ சொல்கிறாரு, கேட்டுட்டு போவோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க.
நாம் இருக்கிற இந்த காலத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் தான் தானியேல் 11ஆம் அதிகாரம் 40லேருந்து 45 வரைக்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம தனியாக அதை படிக்கிறோம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல் முடிவு கால சம்பவங்களை எப்படி படிக்கணும்னா அடையாள அர்த்தத்தில் சிம்பாலிக் லாங்குவேஜில் நம்ம படிக்கணும். முடிவு கால வடதிசை தென் திசை ராஜாக்கள் யார்? நீங்கள் பாருங்கள், தானியேல் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? எப்படிங்க ஆரம்பிக்குது? 11:40 எப்படி ஆரம்பிக்குது? முடிவு காலத்திலோ வென்றால் அப்படின்னு ஆரம்பிக்குது. முடிவு காலம் எப்போ ஆரம்பிச்சிச்சு? நம்ம தீர்க்க தரிசனங்கள் படிச்சிருக்கிறோம். முடிவு காலம் எப்போ ஆரம்பிச்சிச்சு? கிபி 1798. 1798 is the starting point of the end time. அப்படி தானே தீர்க்க தரிசனங்கள் அப்படி தான் சொல்லுது. ஆகவே அப்போ பாருங்க, முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா வடதிசை ராஜாவோட முட்டுக்கு நிற்பான். அப்போ என்ன பார்க்குறோம்? 1798 அது முதல் உலகத்தில் 2 வல்லமைகள் இருக்கும். ஒன்று ரெலிஜியஸ் பவர், ஆன்மீக வல்லமை. இன்னொன்று செக்யூலர் பவர், சமய சார்பற்ற வல்லமை. நல்லா கவனிங்க, வடதிசை ராஜா என்பது ஆன்மீக அல்லது சமயம் சார்ந்த வல்லமையை, ரெலிஜியஸ் பவரை குறிக்கும். கிங் ஆஃப் த நார்த் மீன்ஸ் ரிலிஜியஸ் பவர். கிங் ஆஃப் த சவுத் அப்படின்னா, தென் திசை ராஜா அப்படின்னா செக்யூலர் பவர், சமய சார்பற்ற வல்லமை. இதை மனசில் வச்சுக்கோங்க. ஆகவே வடதிசை ராஜாவான போப்பு மார்க்கம் தன்னை கிறிஸ்தவ வல்லமையாக காட்டிக்கொள்ளுகிறது. தென் திசை ராஜா என்பது நீங்கள் தானியேல் 11ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் த சவுத் ஆல்வேஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஈஜிப்ட். தென் திசை ராஜா எதை குறிக்கும்? எகிப்து தேசத்தை எந்த மாற்றமின்றி சுட்டி காட்டுகிறது. எகிப்தில் நம்ம படிச்சிருக்கிறோம், பார்வோன் யாருக்கு எதிராக செயல்பட்டான்? தேவனுக்கு எதிராக செயல்பட்டான். சரிதானே? யாக்கோபு, அதை நம்ம யாத்திராம் 5:2 படிக்கிறோம். ஆகவே தென் திசை ராஜா என்பது எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏத்திசம், கம்யூனிசம் அல்லது கம்யூனிசம், எவல்யூஷனிசம் பரிணாமவாதம், சரிங்களா, செக்யூலரிசம் சமய சார்பின்மை, மெட்டீரியலிசம் பொருள்வளவாதம், இது எல்லாத்தையும் தென் திசை ராஜா என்ற வல்லமை சுட்டி காட்டுகிறது. அடிப்படையாக மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ பாருங்கள், வடதிசை ராஜானா யார்? போப்பு மார்க்கம். தென் திசை ராஜானா யார்? இல்லைவாதம், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கூட்டணி. சரியா? இதை மனசில் வச்சுக்கோங்க. தானியேல் 11ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் நான் பார்க்கிற வடதிசை தென் திசை ராஜாக்கள் என்பவர்கள் வேறு. தானியேல் 11ஆம் அதிகாரம் 40லேருந்து படிக்கும் பொழுது அந்த முடிவு காலத்தின் வடதிசை ராஜா தென் திசை ராஜா என்பவர்கள் வேறு. சரிங்களா? ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. அப்போ பாருங்க, இந்த தானியேல் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் படித்தோன்னா, வடதிசை ராஜா போக போக வலுவடைகிறான். வடதிசை ராஜா தென் திசை ராஜா போய் வடதிசை ராஜாவோடு முட்டுகிறான். யார் ஜெயிக்கிறார்? வடதிசை ராஜா தான் ஜெயிக்கிறார். வடதிசை ராஜா அவன் தான் வலுவடைகிறான், ஆதிக்கம் செலுத்துகிறான். நல்லா கவனிங்க, கிபி 1798 முன்பு வரை போப்பு மார்க்கம் என்ன செய்தது? 1260 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. கிபி 538 கிபி 1798 வரைக்கும் இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த 1260 ஆண்டுகளில் போப்பு மார்க்கம் வேதாகமத்தை பின்பற்றிய மெய் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தும் வல்லமையாக செயல்பட்டது. வடதிசை ராஜாவாக ஆதிக்கம் செலுத்தியது. அப்போ பாருங்க, இப்படி போப்பு மார்க்கம் 1260 ஆண்டுகள் ஆட்சி செய்து முடிக்கிற அந்த தருவாயில் இந்த வடதிசை ராஜாவை போப்பு மார்க்கத்தை தென் திசை ராஜா எதிர்க்கிறான். யாருங்க தென் திசை ராஜா? கிபி 1790களில் இன் 1790s போப்பரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய சமய சார்பற்ற வல்லமை எது? செக்யூலர் பவர் எது? கத்தோலிக்கத்துக்கு எதிராக செயல்பட்ட மார்க்கம் எது? பிரெஞ்சு ரெவல்யூஷன். நல்லா கவனிங்க, இந்த பிரெஞ்சு புரட்சியை பற்றி வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். விழாவாரியாக படிக்கலாம்.
பிரெஞ்சு புரட்சியின் போது தேவனின் 2 சாட்சிகள் என்னென்ன? பைபிள், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஆகவே 2 சாட்சிகளான பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அவமதிக்கப்பட்டன அப்படின்னு வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனங்கள் படிக்கிறோம். நேரம் எடுத்து நீங்கள் பிறகு படித்து பாருங்க. சரிங்களா? நான் வேகமாக சொல்ல போகிறேன். இந்த புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, தேவனுக்கு எதிராக, பரலோகத்துக்கு எதிராக, தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிராக சுமார் 10 ஆண்டுகளாக 1789 1799 வரைக்கும், 1789 to 1799 வரைக்கும் இந்த பிரெஞ்சு புரட்சி பெரும் கலகமாக வெடித்தது, நீடித்தது. அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, போப்பரசை பந்தாடினாங்க. சரிங்களா? போப்பு மார்க்கத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. நம்ம ஏற்கனவே மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை படித்தோம். சரிங்களா? அதில் வந்திருக்கோம். சரிங்களா? சாப்டர் 15, 15 அதிகாரம் மாபெரும் போராட்டத்தில் படிச்சிங்கன்னா எதை பற்றி பேசியிருக்கு? பிரெஞ்சு புரட்சி. படித்து பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அழகாக இருப்பாங்க எலன் ஒயிட். ஆக இந்த போப்பரசு சாவுக்கு எதுவாக பலத்த மரண அடி வாங்கியது. வெளிப்படுத்தல் 13:3 நம்ம அதை வாசிக்கிறோம். அந்த புரட்சி நடந்த இடம், சரிங்களா, நம்ம பிரான்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அந்த இடத்தை தீர்க்க தரிசனத்தில் எப்படி சொல்லியிருக்கு பாருங்களேன். வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் வசனங்கள், அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 11 8ஆம் வசனம் பாருங்களேன். அவர்களுடைய உடல்கள், அந்த 2 சாட்சிகளின் உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய், ஆவிக்குரிய அர்த்தமாய் சொல்லப்படும். அதில் நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். நல்லா கவனிங்க. சோதோம் என்ன அர்த்தம்? சட்டம் ஒழுங்கு இல்லாத நகரம். அப்படி பிரான்ஸ் மாறிடுச்சு. எகிப்து தேவனையும் தேவ ஜனத்தையும் அவமதித்த நகரம். சரிதானே? எகிப்து. பிரான்ஸ் அப்படி தான் செஞ்சிச்சு. சரிங்களா? தேவனை அவமதித்தது. அந்த வசனத்தில் 11:8 பாருங்களேன். அதில் நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதோம் எகிப்திலே சிலுவையில் அறையப்பட்டார். எங்கே அறையப்பட்டார்? எங்கே? எருசலேம். எருசலேம்னு சொல்லாமல் இங்கே வசனம் சொல்லுகிறது. அப்போ எருசலேம்னா இரட்சகர் கொல்லப்பட்ட நகரம். என்ன அர்த்தம்னா, சோதோம் எகிப்து எருசலேம் சொல்லும் பொழுது, சோதோம் ஆண்டவருடைய கட்டளைக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு இடம், எகிப்து தேவனுக்கு எதிராக செயல்பட்ட இடம், எருசலேம் தேவனுடைய நகரம், தேவனையே கொன்று போட்டது. சரிதானே? அப்போ அதே மாதிரி தான் இந்த பிரான்ஸ் தேசம் தேவனுக்கு எதிராக அசம்பிளியில், சட்டசபையில் என்ன செஞ்சாங்க? சட்டமே ஏற்றினாங்க. எங்களுக்கு கடவுளே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? சட்டமே ஏற்றினார்கள். அதான் பிரெஞ்சு புரட்சி. தென்திசை ராஜாவான இல்லைவாதம் அப்படின்னு சொல்லலாம், கம்யூனிசம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இல்லைவாதத்தின் பிறப்பிடமான பிரான்ஸ் தேசம் போப்பரசை பந்தாடியது. போப் 6ஆம் பயஸை கைது செய்து சிறையிலே தள்ளியது. அந்த 1798 வேதாகமங்களை தெருவிலே போட்டு எரித்தது. தேவனை புறக்கணித்தது. தேவாலயத்தில் கொண்டு போய் என்ன பண்ணாங்களாம்? ஒரு சினிமா நடிகை உட்கார வச்சாங்க. சரிங்களா? தேவாலய பாத்திரங்கள், திருவிருந்து பாத்திரங்களில் மதுபானத்தை ஊற்றி குடித்தார்கள். இதுதான் பிரெஞ்சு புரட்சி. 70,000 80,000 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். படிச்சிருக்கீங்களா பிரெஞ்சு புரட்சி பற்றிலாம்? பாருங்களேன். வடதிசை ராஜா யார்? வடதிசை ராஜா சொல்லுங்க? போப்பு மார்க்கம். தென்திசை ராஜா வடதிசை ராஜாவோடு முட்டுக்கு நிற்பான். தென்திசை ராஜா யார்? பிரான்ஸ். இல்லைவாதம். சரிங்களா? கம்யூனிசம். சரிங்களா? அப்போது பிரான்ஸ் தேசம் கத்தோலிக்கத்தை எதிர்த்தது. அதான் தானியேல் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தின் முதல் வரிக்கான அர்த்தம். ஆயினும் வசனம் என்னங்க சொல்லுது? தானியேல் 11 வசனம் 40 நல்லா கவனிங்களேன். 40 தொடர்ந்து பாருங்க. வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். என்னாச்சுன்னா, இந்த வடதிசை ராஜாவான போப்பு மார்க்கம் சாவுக்கேதுவான காயம் அடைந்தாலும் மீண்டும் 1929ஆம் வருஷம் 1929 வேட்டிக்கன் என்ற ஒரு தனி அரசாக, ஒரு குட்டி தேசமாக 108 ஏக்கரில் என்ன செஞ்சிச்சு? உருவெடுத்தது. சரிதானே? இத்தாலியின் சர்வாதிகாரி முசோலினி என்ன பண்ணாரு?
வேட்டிக்கனுக்கு அதிகாரம் கொடுத்தார். சரிதானே? இதெல்லாம் சரித்திரம். சரிங்களா? அப்போ இந்த வேட்டிக்கன் என்ன பண்ணுச்சு? ஒரு தனி அரசாக தலையெடுத்து 1989 கம்யூனிசத்தை கவிழ்த்து போட்டது என்பது சரித்திரம். அப்போது இருந்த அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்டு ரீகன் அவருடைய படைபலத்துடன் போப் 2ஆம் ஜான் பால் தென் திசை ராஜாவான கம்யூனிசத்தை தகர்த்தார். சோவியத் யூனியனின் தலைவர் மிகாயில் கார்பச்சேவ், சரிங்களா, நம்ம சரித்திரத்தில் படிச்சிருப்போம். மிகாயில் கார்பச்சேவ் அவர் போப்பானைக்கு அடிபணிந்தார். அநேக கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் மீண்டும் கத்தோலிக்கத்துக்கு திரும்பின. சரிங்களா? இதுதான் மிகாயில் கார்பச்சேவ். ஒரு காலத்தில் பிரான்ஸ் என்ன பண்ணுச்சு? கம்யூனிசம் போப்பு மார்க்கத்துக்கு எதிர்த்து நின்றது, பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஆனால் மறுபடியும் வடதிசை ராஜா போப்பு மார்க்கம் மேலே போன உடனே என்ன பண்ணிச்சான்? கம்யூனிசத்தை கவிழ்த்து போட்டது. போப்பு சொல்கிறத 2ஆம் ஜான் பால் சொன்னதை மிகாயில் கார்பச்சேவ் ஆமான்னு கேட்டு என்ன பண்ணிட்டாரு? அடிபணிந்தார். இதெல்லாம் சரித்திரம். சரிங்களா? இதாங்க 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். 41ஆம் வசனத்துக்கு போகலாமா? 11:41. அவன் வடதிசை ராஜா சிங்காரமான தேசத்திலும் வருவான். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். எல்லா தேசங்களையும் வடதிசை ராஜா தன் கைக்குள்ளே கொண்டு வருவார். ஆனாலும் ஒரு சின்ன கூட்டம் என்ன செஞ்சிடும்? தப்பிச்சிரும் அப்படின்னு படிக்கிறோம். தேசங்களை எல்லாம் தன்வசப்படுத்தி கொள்ளும் தற்பிரியம் கொண்ட போப்பு மார்க்கம் சிங்காரமான தேசத்திலும் கால் பதிக்கும். சிங்காரமான தேசம் அப்படின்னா தானியேல் 11:16 வசனம் படித்து பாருங்க. ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான், அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் யாரு? அந்த வடதிசை ராஜா சிங்காரமான தேசத்தில் தங்குவான், எல்லாம் அவன் கைவசமாகும். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வசனத்தின்படி சிங்காரமான தேசம் எருசலேமை குறிக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த எருசலேம் கிமு 63ஆம் வருஷத்தில் பாம்பே என்ற ஒரு ரோம படைத்தளபதி படையெடுத்து வந்தான். பாம்பே த கிரேட் எருசலேமை கைப்பற்றினான். ரோம சாம்ராஜ்யத்தோடு எருசலேமை இணைத்து கொண்டான். சரிங்களா? அப்போ தானியேல் 11:16 சிங்காரமான தேசம் எருசலேம் நிஜமான இஸ்ரவேலை குறிக்கிறது என்றால், தானியேல் 11:41 சிங்காரமான தேசம் யாரை குறிக்கும்? ஆவிக்குரிய இஸ்ரவேலை, ஸ்பிரிச்சுவல் இஸ்ரவேலை குறிக்கும். சரிங்களா? சிங்காரமான தேசம் என்பது திருச்சபையை குறிக்கும். எப்படி எனில், இருண்ட கால உபத்திரவங்களின் போது மெய்யான சீர்திருத்த கிறிஸ்தவர்களுக்கு புகலிடமாக அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற தேசங்கள் புராட்டஸ்டன்ட் தேசங்களாக மலர்ந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இடம் கொடுத்தது. அப்படி உருவானதாங்க அமெரிக்கா. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி அமெரிக்கா என்னவாகி போச்சு? கேத்தலிக் கண்ட்ரியாக மாறிடுச்சு. இன்றைக்கி வந்திருக்கிற ட்ரம்ப்பை பாருங்கள், போப்பு என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்வேன், அந்த கேத்தலிக் சர்ச் மாதிரி எதுவுமே கிடையாது, ஆகா ஓகம் அப்படி இப்படின்றார். சரிதானே? நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? பிரியமானவர்களே, அப்போது இந்த அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா எல்லாம் புராட்டஸ்டன்ட் தேசங்களாக உருவானது இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? போப்புக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. வடதிசை ராஜாவான போப்பு மார்க்கம் தனது ஆவிக்குரிய வேஷம் மற்றும் அரசியல் தந்திரத்தின் மூலமாக தேவனுடைய சபையிலும் சிங்காரமான தேசத்திலும் கால் ஊன்றி அது நிறைவேற்றமாக என்ன பண்ணோம்? ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை அமெரிக்க அரசாங்கத்தின் மூலமாக அமலுக்கு கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும் பொழுது எல்லா தேசங்களும் என்ன பண்ணிடுறோம்? இந்த போப்பு மார்க்கத்துக்கு, வடதிசை ராஜாவுக்கு அமேன் போடுறோம். ஆமாம் ஆமாம் ஜாமி அப்படின்னு எல்லாம் ஓகே சொல்லிடும். ஆனால் எது அடிபணியாதான்? சரிங்களா? 11ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கிறோம்? 41ஆம் வசனத்தில் பாருங்கள். ஏதோமும், ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். ஆவிக்குரிய பலவீனர்கள் போப்பு மார்க்கத்துக்கு அடிபணிவார்கள். ஆனால் 3 பேர் அடிபணிய மாட்டாங்க. ஏதோம், மோவாப், அம்மோன். யார் இந்த 3 கூட்டத்தார்? ஏதோம் அப்படின்னா ஏசாவின் சந்ததியில் வந்தவங்க. அம்மோன், மோவாப் அப்படின்னா லோத்து, சரிதானே, லோத்துவுக்கும் மகள்களுக்கும் பிறந்தவங்க. சரிங்களா? சுருக்கமாக சொன்னால் இவங்க எல்லாருமே யாருக்கு இங்கே சொந்தக்காரவங்க? இஸ்ரவேல் மக்களுக்கு
இஸ்ரவேல் மக்களுக்கு சொந்தக்காரங்க. ஆபிரகாம் எல்லாம் 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 ஒரே கூட்டம் தான். சரிங்களா? சுருங்க சொன்னால் இவர்கள் யாவரும் இஸ்ரவேலின் நெருங்கிய உறவினர்கள். அதே சமயம் இஸ்ரவேலின் பரம எதிரிகளாக செயல்பட்டவர்கள். ஏதோம், மோவாப், அம்மோன் எல்லாருமே. அதுபோல கடைசி நாட்களில் ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய சபைக்கு விரோதமாக செயல்படும் அநேக அஞ்ஞானிகள் கூட தேவனுடைய மெய்யான சத்தியத்திற்கு உரத்த சத்த ஊழியத்தின் போது செவி கொடுத்து மெய்யான தேவ ஜனத்துடன் தங்களை சேர்த்து கொள்வார், இணைத்து கொள்வார்கள். சரிங்களா? ஏசாயா 11 அதிகாரம் படிச்சிங்கன்னா 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நிறைய வசனங்கள் இருக்குது. இந்த வசனத்தை வீட்டில் போய் படிங்க. சரிங்களா? எல்லாம் நான் வாசிக்கலை. இந்த வசனத்தில் என்ன நீங்கள் படிக்கலாம்னு சொன்னால், ஏசாயா 11 ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா 11 வசனம் 14 பாருங்கள். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள் அப்படின்னு படிக்கிறோம். என்ன அர்த்தம்னா, ஏதோம், மோவாப், அம்மோன் புத்திரர் என்பவர்கள் தேவனுடைய மெய்யான சத்தியத்தை அறிந்து தேவனுக்காக எழும்பி நிற்கும் முதற் பலனான பெரும்பான்மை ஞாயிறு ஆசரிப்புக்காரர்களை குறிக்கிறது. என்ன அர்த்தம்னா, ஏதோம், மோவாப், அம்மோன் புத்திரர்னா இஸ்ரவேலுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தம். ஆனாலும் இஸ்ரவேலுக்கு எதிராக செயல்பட்டார்கள். சரிதானே? இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப் தேசம் வழியாக நாங்கள் போகிறோம், அம்மோன் வழியாக போகிறோம், ஏதோம் வழியாக போகிறோன்னு அந்த ராஜாக்கள் இடம் கொடுக்கல. பைபிள் அப்படி தான் படிக்கிறோம். சரிங்களா? அதே போல் இன்னைக்கு பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் மெய்யான சத்தியத்தை பின்பற்றக்கூடிய ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் ஆண்டு நினைச்சுவார், அவங்க மத்தியிலிருந்தும் சத்தியத்துக்காக நிற்கிற பிள்ளைகளை கொண்டு வருவார். அதான் அர்த்தம். சரிங்களா? தானியேல் 11 அதிகாரத்தில் 42ஆம் வசனத்துக்கு போகலாமா? 42. எகிப்து தேசம் தப்புவதில்லை, அவன் தேசங்களின் மேல், வடதேச ராஜா போப்பு மார்க்கம் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான். எகிப்து தேசம் தப்புவதில்லை. போப்பு மார்க்கம் எல்லா தேசங்களையும் தன் கொடையின் கீழ், கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும். வேதாகமத்தின்படி எகிப்து என்றாலே என்னதான்? வணங்கா கழுத்துள்ள யாரு? பார்வோன் என்று அர்த்தம். பாருங்க, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? Who is the Lord that I should obey him? அப்படின்னு பைபிளில் 2 பேர் கேட்டாங்க. ஒன்று யாரு? பார்வோன். இன்னொருத்தன் யாரு? நேபுகாத்நேச்சார். சரிங்களா? 2 பேர் தான் ஆண்டவருக்கு விரோதமாக சவால் விட்டவர்கள். அப்போ அவன் கேட்குறான், பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை, நான் கர்த்தரை அறியேன் அப்படின்னு சொன்னான். தைரியமாக பேசணும். சரிங்களா? எகிப்து தேசம் தப்புவதில்லை என்றால் தேவன் இல்லை என்று தேவனுக்கு எதிராக சொல்லக்கூடிய தேசம் தான் எகிப்து தேசம். சரிங்களா? அவங்க தேவன் இல்லை என்று தேவனுக்கு விரோதமாக செயல்படும் எந்த நாடானாலும் சரி, போப்பு மார்க்கத்துக்கு முன்பாக அடிபணிந்தே தீரும். சரிங்களா? அதான் அர்த்தம். அடிபணியை வைப்பதே எந்த தேசமானாலும் எந்த சபையானாலும் எனக்கு கீழ் படியணும் என்று செயல்படுவதுதான் யாருடைய தந்திரம்? போப்பு மார்க்கத்தினுடைய தந்திரம், போப்பு மார்க்கத்தினுடைய இலக்கு என்பதை மறந்துடாதீங்க. உலகில் உள்ள ஆத்திக நம்பிக்கையுடைய, தெய்வ நம்பிக்கையுடைய நாடுகளை மட்டுமல்ல, நாத்திக நம்பிக்கையுடைய, தெய்வம் இல்லை, தெய்வ நம்பிக்கையற்ற நாடுகளையும் போப்பு மார்க்கம் தன் கட்டுப்பாட்டில் இருந்து தப்பவே விட. சரிங்களா? தொடர்ந்து பாருங்க. 43ஆம் வசனத்துக்கு போலாமா? 43, தானியேல் 11:43. எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்ளுவான். யாரு? வடதேச ராஜா. லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள் அப்படின்னு படிக்கிறோம். என்பவர்களே, பொருள் வளம், பணபலம் படைத்த போப்பு மார்க்கம். இந்த வசனத்துக்கு அதான் நம்ம ஒரு டைட்டில் கொடுக்கலாம். 11:43. போப்பு மார்க்கம் பொருளாதார உலகம் முழுவதையும் முற்றிலுமாக, எக்கனாமிக் வேர்ல்டு முற்றிலுமாக தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்போவதை இந்த வசனம் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது. எல்லா வணிக சந்தைகளும் பங்கு சந்தைகளும் ஐநா சபையின் நாடுகள் அனைத்தும் போப்பரசாட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும். சரிங்களா? இது புரிஞ்சுக்கணுன்னா வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தை நிதானமாக படிங்க, முழுக்க முழுக்க.
வேதாகம காலங்களிலே லீபியா ஒரு ஏழை நாடு, எத்தியோப்பியா ஒரு பணக்கார நாடு. அதுபோல் என்ன அர்த்தம்? 11:43 சொல்லியிருக்கிற லீபியர் எத்தியோப்பியர் என்று சொன்னால் ஏழை நாடுகளோ பணம் படைத்த வசதி படைத்த நாடுகளோ எதுவாயினும் போப்பு மார்க்கத்தையே பின்பற்றி செல்லும். சரிங்களா? அதான் 11:43. பாருங்களேன், வெளிப்படுத்தல் 13:16 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அந்த அழகான வசனத்தை நான் வாசிக்கிறேன் பைபிள்ல இருந்து. வெளிப்படுத்தல் 13:16. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும், உலகத்தில் யாரையும் விடாது போப்பு மார்க்கம், யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். வாங்க விற்க முடியாத சட்டம். சரிங்களா? எக்கனாமிக் பாய்காட், பொருளாதார நெருக்கடியை போப்பு மார்க்கம் கொண்டு வரும். அதை 18ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல 3:23 படிச்சு பாருங்க. ஆகவே நவீன பாபிலோனான போப்பு மார்க்கத்தை பின்பற்றி எல்லா ஜாதிகளும் எல்லா தேசங்களும் மோசம் போவார்கள். சரி, 44 வரலாமா? 11:44 தானியேல். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள், டைடிங்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் அண்ட் நார்த். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோட புறப்பட்டு போய், அப்படின்னு வாசிக்கிறோம். கிழக்கிலிருந்து வரும் செய்தி அப்படின்னா என்ன? டைடிங்ஸ், மெசேஜ் ஃப்ரம் த ஈஸ்ட். பைபிள் ஒரு வசனம் படிக்கிறோம்ல, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 7 முதல் 3 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்களேன். எடுங்க, பைபிளை திறக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? 2ஆம் வசனம் பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். எந்த திசையில் சூரியன் உதிக்கும் தெரியல எல்லாருக்கும்? கிழக்கு திசை. அப்போ பாருங்க, கிழக்கு திசையிலிருந்து ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை எதுங்க? எது முத்திரை? தேவனுடைய முத்திரை எது? எது? ஓய்வு நாள். வெரி குட். பாருங்க, அப்போ மெய்யான ஓய்வு நாள் பற்றிய சத்தியம் உலகத்திலே பிரசங்கிக்கப்படும். ஒன்று. இன்னொன்று, கிழக்கிலிருந்து வரும் செய்தினா இன்னொரு அர்த்தம், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல என்ன இருக்கும் சொல்லுங்க? மனுஷகுமாரோட வருகையும் இருக்கும். மத்தேயு 24:27. அப்போ கிழக்கிலிருந்து வரும் செய்தின்னா ஒன்று மெய்யான ஓய்வு நாளை பற்றி செய்தி, இன்னொன்று 2ஆம் வருகை பற்றி செய்தி. ரகசிய வருகை பைபிளில் கிடையாது. ரகசிய வருகை அது ஒரு டுபாக்கூர். சரிங்களா? அது ஒரு பித்தலாட்டமான விஷயம். ரகசிய வருகையை கண்டுபிடிச்சு கிறிஸ்தவத்துக்கு உள்ளே விட்டதே யார் தான்? கேத்தலிக் சர்ச்சு தான். சரிங்களா? இதை நீ எல்லா சர்ச்சும் ஆகா ஓகும் நம்பிக்கிட்டு இருக்கு. விளங்குதா உங்களுக்கு பிரியமானவர்களே? அப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், கிழக்கிலிருந்து வரும் செய்திகள்னா மெய்யான ஓய்வு நாள், 7ஆம் நாள் ஓய்வு நாள், சனிக்கிழமை பற்றிய சத்தியமும், ஆண்டோடைய 2ஆம் வருகை, அவருடைய பகிரங்க வருகை பற்றிய இந்த செய்தியும் என்ன பண்ணுமா? போப்பு மார்க்கத்தை கலங்க பண்ணும். சரி, இன்னொன்று என்னது? வடக்கிலிருந்து வரும் செய்தி. வடக்கில் ஓகே, ஒரு கோட்டு வாசித்துருவோம். எலன் ஒயிட் எழுதுனாங்க பாருங்கள், பரம தரிசனங்கள் பக்கம் 97 வாசிக்கிறேன். என்ன சொல்கிறாங்க? இக்கட்டு காலத்தின் ஆரம்பத்தில், அந்த ஞாயிறு ஆசீர்வாத சட்டம் வரும்பொழுது, அதான் இக்கட்டு காலத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக புறப்பட்டு சென்று ஓய்வு நாள் சத்தியத்தை முற்றிலுமாக கூறி அறிவித்தோம் அப்படின்னு எழுதுறாங்க. சரிங்களா? நித்தியத்திற்கு மாறாத நிலையான நாளான ஓய்வு நாள் மிகவும் பலமாய் அவருடைய ஜனங்களால் பறைசாற்றப்படும். சரிங்களா? இது முடிவு காலத்தில் நடக்கும், முடிவு காலத்தின் முடிவில். சரி, வடக்கிலிருந்து வரும் செய்தி அப்படின்னா ஆசரிப்பு கூடார சத்தியத்தை குறிக்கிறது. பரலோகத்தில் நடக்கிற நியாய தீர்ப்பை குறிக்கிறது. பரலோகத்தில் வடபுறத்தில் தான் என்ன இருக்கிறது? ஆராதனை கூடமாகிய ஆசரிப்பு கூடாரம் அமைந்திருக்கிற ஒரு வசனம் பாருங்களேன். சங்கீதம் 48 2ஆம் வசனம். வடதிசையில் உள்ள, பார்த்தீங்களா வார்த்தை? வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம்.
அப்போ வடக்கிலிருந்து வரும் செய்தினா என்ன? ஒருத்தன் நினச்சான், நான் வானத்துக்கு ஏறுவேன், வடக்கில் ஏறுவேன். யார்? லூசிஃபர். ஏசாயா 14ஆம் அதிகாரம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்று சாத்தான் தன் இருதயத்தில் சொன்னான் அப்படின்னு படிக்கிறோம் ஏசாயா 14:13. பாருங்களேன். அப்போது வடதிசையில் என்ன இருக்குது? பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம். அங்கே தான் ராஜா மகாராஜா இருக்கிறார், ஆண்டவர். ஆசரிப்பு கூடார சத்தியம், போப்பு மார்க்க பித்தலாட்டங்களை தோலுறுத்தி காட்டும் சத்தியம். சரிங்களா? முத்தூதிலும் தேவனுடைய பிரமாணங்களிலும் அடங்கியுள்ள ஓய்வு நாள் சத்தியமும் ஆசரிப்பு கூடார சத்தியமும் கூறி அறிவிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானவர்கள் கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக்கொள்ள தங்களை ஒப்படைக்கும் போது இது போப்பு மார்க்கத்தை கலங்க பண்ணும். சரிங்களா? அதான் தானியேல் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திற்குரிய விளக்கம். மெய்யான ஓய்வு நாளை அநேகர் ஏற்றுக்கொண்டு போப்பு மார்க்க போலி ஓய்வு நாளை புறக்கணிக்கும் போது அந்த கள்ள மார்க்கத்தின் உக்கிர கோபம், கத்தோலிக்க மார்க்கத்தின் உக்கிர கோபம், அதாவது சாத்தானுடைய கோபம் என்று கூட சொல்லலாம், தேவனுடைய மெய் திருச்சபையான அவரது ஜனத்தின் மீது சாத்தானுடைய கோபம் திரும்பும். மரண தண்டனை சட்டம் பிறப்பிக்கப்படும். பாருங்களேன், பைபிள் எங்கே இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக மரண தண்டனை சட்டம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் பாருங்க. ரெவலேஷன் 13 13ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். புரியுதா உங்களுக்கு? மரண தண்டனை சட்டம், டெத் டிக்ரி. இதை பற்றி தீர்க்க தரிசன ஆவியில் படிக்கலாமா? பாருங்க. பரம தரிசனங்கள் ஏர்லி ரைட்டிங்ஸ் பக்கம் 41. பரிசுத்தவான்களை கொள்ளுவதற்காக ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு எங்கும் அனுப்பப்பட்டது. விடுதலைக்காக அவர்கள், ஆண்டோடைய பிள்ளைகள், இரவும் பகலும் கதறிக்கொண்டிருந்தார்கள். இதுவே யாக்கோபின் இக்கட்டு காலம். ஆண்டோடைய ஜனங்களை அழிப்பதற்கு சட்டம் பிறப்பிக்கப்படும், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். எரேமியா 30:7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். சரிங்களா? யாக்கோபின் இக்கட்டு காலத்தில் ஆண்டோடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கும், ஆனால் ஒருத்தருடைய உயிரும் என்ன செய்யாது, போகாது. விளங்குதா உங்களுக்கு? அதான் கிருபையின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரப்போகிற யாக்கோபின் இக்கட்டு காலம். தொடர்ந்து வாசிக்கலாமா? கிரேட் கான்ட்ரவர்சி, மாபெரும் போராட்டத்தில் வாசிக்கிறேன். ஒரு அதிபயங்கரமான இக்கட்டை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. அது என்ன இக்கட்டு? ஒரு பக்கம் தேவனின் நியாயப்பிரமாணங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யும்படி உலக சக்திகள் ஒன்றுபட்டு வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றுபட்டு எளியவர், வலியவர், பணக்காரர், ஏழை, ஆண்டான், அடிமை என்கிற வித்தியாசம் ஏதுமின்றி அனைவரும் சபையின் பாரம்பரியத்திற்கு கீழ்ப்படிந்து போலியான ஓய்வு நாளை கைக்கொள்ள வேண்டும் என்று சட்டம் இயற்ற போகின்றன. சரிங்களா? பரபரப்பானிக்கு அதானே பேசுகிறாங்க அமெரிக்காவில். நம்முடைய சபையாரெலாம் அதான் பேசிகிட்டு இருக்கிறோம். இச்சட்டத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கிற அனைவருக்கும் முதலில் சிறை தண்டனை வழங்கப்படும். அவர்கள் தொடர்ந்து கீழ்ப்படிய மறுத்தால் அப்போது மரண தண்டனை விதிக்கப்படும் என்கிற நிலை இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, மறுபக்கம் தேவன் தாம் நியமித்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று கடுமையாக எதிர்பார்க்கிறார். எல்லாம் வரப்போயிருக்கட்டு, ஒரு பக்கம் வரட்டுங்க. இப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு நம்மகிட்ட இருந்து? ஃபெய்த்ஃபுல்லி கீப் த சாபத். ஓய்வு நாளை உண்மையாக கடைபிடிங்க. ஏனென்றால் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். யோவான் 14:15. இக்கட்டளையை மீறி நடப்போருக்கு தேவனுடைய கோபாக்கினை காத்து நிற்கிறது. இப்படி உலகத்தார் அனைவரும் இருபுறமும் நெருக்கப்படுவார்கள் என்பதே இவ்வுலகம் எதிர்கொள்ள காத்திருக்கும் இக்கட்டு. சரிங்களா? அப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு உலகத்தாரிடமிருந்து பயங்கரமான நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு மாபெரும் போராட்டம் பக்கம் 773 தமிழ் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 45ஆம் வசனம், தானியேல் 11:45 வரலாமா? எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி. சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள இவனுக்கு, இந்த போப்பு மார்க்கத்துக்கு வடதிசை ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வரும். அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கரத்தோடு புறப்பட்டு போய் 45ஆம் வசனம், சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பருவ தண்டையில் தன் அரமனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். இப்போ கேள்வி,
சிங்காரமான பரிசுத்த பர்வதம், த க்ளோரியஸ் ஹோலி மவுண்டன்னா என்ன? இஸ்ரவேல் மக்களுக்கு பழைய ஏற்பாட்டில் சியோன் பர்வதமே பரிசுத்த பர்வதம், சரியா? சியோன் என்பது ஏற்கனவே படித்தோம், இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்தே படிச்சிருக்கோம். சியோன்னா யார்? இஸ்ரவேல் ஜனங்கள், உடன்படிக்கையின் ஜனமாய் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிற வார்த்தை. ஆவிக்குறி ரீதியாக சியோன் என்பது தேவனுடைய கடைசி கால மெய்யான திருச்சபையை குறிக்கிறது. சரி, பாருங்க, 45 வசனம் சமுத்திரங்கள்னு ஆரம்பிக்குது. சமுத்திரம் என்றால் தீர்க்க தரிசனத்தில் யாரு யாரு சமுத்திரம்னா? ஜனங்கள். வெளிப்படுத்தல் 17-15. திரளான உலக மக்களுக்கு இடையில், இந்த உலக மக்களுக்கு இடையே இந்த உலகத்தின் கடைசி வேளையில் தேவனுடைய பிரமாணங்களுக்காக, குறிப்பாக அவருடைய மெய்யான ஓய்வு நாள் சத்தியத்திற்காக நிற்கும் கூட்டத்தாரையே 45 வசனத்தில் சிங்காரமான பரிசுத்த பர்வதம்னு ஆண்டு சொல்கிறார், சரிங்களா? க்ளோரியஸ் ஹோலி மவுண்டைன் யார் அப்படின்னா, எப்படி தானியேல் நண்பர்கள் ஆண்டோடைய கட்டளைகளுக்காக நின்னாங்கல்ல, தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் நின்னாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் நின்னார், ராஜா வணங்க மாட்டேன்னு சொல்லி. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் அனனியா, மீஷாவேல், அசரியா அவங்க நின்னாங்க, சிலையை வணங்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? அப்போது எல்லா காலங்களிலும் தேவனுக்காக நிற்கிற ஒரு கூட்டம், அதே போல் கடைசி காலத்தின் கடைசியிலும் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் நீங்கள் நானும் என்ன செய்யணும்? இருக்கணும். இருப்போமா? இருக்கணும். பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, அந்த சிங்காரமான பரிசுத்த பர்வதம் யார் தான்? ஆண்டோடைய ஜனங்கள். அரமனையாகிய கூடாரங்கள் அப்படின்னா தேவ ஜனத்துக்கு எதிராக போப்பு மார்க்கத்தால் ஒன்று திரட்டப்படும் துன்மார்க்க வல்லமைகளை குறிக்கிறது. ஏன்னா சுருக்கமாக உங்களுக்கு நான் விளக்கம் மட்டும் சொல்கிறேன், வசனங்கள் வாசிக்க நேரம் இல்லை. அப்போ பாருங்கள், 45ஆம் வசனத்தை எப்படி நம்ம படிக்கணும்னா, வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, சமுத்திரங்களுக்கும் சிங்காரமான பரிசுத்த பர்வதத்துக்கும் இடையிலே, அப்படி தான் இங்கிலீஷில் இருக்குது, அப்படி தான் ஒரிஜினல் லாங்குவேஜில் இருக்குது, சரிங்களா? சமுத்திரங்களுக்கும் சிங்காரமான பரிசுத்த பர்வதத்துக்கும் இடையில் தன் அரமனையாகிய கூடாரங்களை வடதேச ராஜா போடுவான் என்று தான் வாசிக்கிறோம். எபிரேய அறிஞர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. பூமியின் குடிகளுக்கும் தேவனுடைய பரிசுத்த ஜனத்துக்கும் இடையே அக்கிரமம் நிறைந்த ரோம வல்லமையான போப்பு மார்க்கம் நின்று கொண்டு தேவனுடைய பரிசுத்த சத்தியம் லட்சக்கணக்கான மக்களை சென்று அடையாதபடி போப்பு மார்க்கம் தடுக்க பார்க்கும். ஏன்னா ஒரு சின்ன கூட்டம், எல்லா காலத்திலையும் பாருங்களேன், சத்தியத்துக்காக நிற்கிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தாங்க? ஒரு சின்ன கூட்டம் தான். தானியேல் காலத்துலேயும் ஒரு சின்ன கூட்டம், 4 பேர் தான் நின்னாங்க சாப்பாடு விஷயத்தில், சரிதானே? எஸ்தர் ராஜாத்தி காலத்தில் ஒரே ஒருத்தன் உட்காந்துருந்தான் வாசலில், யாரு? மொர்தெகாய், சரிதானே? அந்த மொர்தெகாய் யாரை சுட்டி காட்டுகிறாருன்னா, அந்த சத்தியத்துக்காக நிற்கிற ஒரு சின்ன கூட்டம். புரியுதா உங்களுக்கு? எலன் ஒயிட் எழுதுவாங்க, ஃபெய்த்ஃபுல் ஃபியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டவருக்காக நிற்கிற பிள்ளைகளுக்கு எலன் ஒயிட் சொல்கிற பேர் ஃபெய்த்ஃபுல் ஃபியூ. பைபிள் அப்படித்தானே இருக்குது, சிறுமந்தை, சரிதானே? லிட்டில் ஃப்ளாக். அப்போ ஆண்டவருக்காக நிற்க போகிற கூட்டம் சின்ன கூட்டம் தான். இப்படி போப்பு மார்க்கம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் யார் கடைசியில் முடிவடைவான்? வடதேச ராஜா முடிவடைவான். யார் எதிர்த்தாலும் சத்தியம் உறுதியானது, பர்வதத்தை போன்று நிலை மாறாதது, சரிங்களா? பர்வதத்தை மலை அசைக்க முடியுமாங்க? அசைக்க முடியாது. அதான் சிங்காரமான பரிசுத்த பர்வதம். அந்த சத்தியத்தை மலைக்கு ஒப்பிட்டு ஆண்டு சொல்கிறார். மலை மாதிரி, பாறை மாதிரி, கண்மலை மாதிரி ஆண்டோட ஜனங்கள் சத்தியத்துக்காக நிற்கணும், சரிங்களா? சத்தியமே என்றும் வெல்லும், வெற்றி கொடி நாட்டும். அதை எதிர்க்கும் மார்க்கமோ போப்பு மார்க்கமோ இல்லாமல் போகும். சாத்தானுடைய ஒத்தாசையால் இம்மட்டும் தேவனுக்கு எதிராக கலகம் செய்த போப்பு மார்க்கமும் தீயவர்களும் பாவிகளும் சாத்தானும் அவன் தூதர்களும் அழிக்கப்படுவார்கள். சில வசனங்கள் பாருங்கள். தானியேல் 7:11. அப்பொழுது நான் பார்த்தேன், தானியேல் பார்த்தார், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு, சின்ன கொம்பு, பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதன் முடிவை 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டு சொல்லிட்டார், 8ஆம் அதிகாரம். ஆனாலும் அவன்
கையினால் அல்ல, சின்ன கொம்பு, சாமர்த்தியமும் சூதும் உள்ள ஒரு ராஜா அப்படின்னு படிக்கலாம் தானியேல் 8 சின்ன கொம்பு பற்றி. ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். சரிங்களா? இந்த கடைசி ராஜ்யத்தை வேறொரு ராஜ்யம் வந்து உலக ராஜ்யம் ஜெயிக்காது. ஆண்டு நிச்சயம் வாரான், கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். தானியேல் 2 அதிகாரம் 8 அதிகாரத்தில் பாருங்க, அவன் கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். எப்படி? அடுத்த வசனம் பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 8 வசனம். அவனை, அந்த போப்பு மார்க்கத்தை, அந்த வடதேச ராஜாவை, அந்த அக்கிரமக்காரனை, அந்த கேட்டின் மகனை, அந்த பாவ மனுஷனை அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்துன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் வருவானோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது அந்த கிறிஸ்து ஏற்கனவே எங்கே இருக்கிறாங்க? நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னு சொல்லி 1 யோவான் 2 அதிகாரம் 18 வசனத்திலிருந்தே யோவான் அப்பவே எழுதி வச்சுட்டாரு. 1ஆம் நூற்றாண்டில் 16ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்தவாதிகள் எல்லாரும் சொன்னாங்க, போப்பு மார்க்கம் தான் யாரு? ஆன்டி கிரைஸ்ட். பேப்பசி இஸ் தி ஆன்டி கிரைஸ்ட். போப்பு மார்க்கம் தான் அந்த கிறிஸ்துன்னு அடித்து சொன்னாங்க. ஆனால் சாத்தா என்ன பண்ணான் தெரியுமா? கத்தோலிக் சபையே பயன்படுத்தி ஒரு உபதேசம், ஃபியூச்சரிசம், ரகசிய வருகை அப்படின்னு ஒரு கொள்கையை கத்தோலிக் சபைக்குள்ளேருந்தே கொண்டு வர வச்சு, போப்பு மார்க்கம் அந்த கிறிஸ்து கிடையாது, எதிர்காலத்தில் ஒருத்தன் வருவான் அப்படின்னு அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறதுக்காக, கவனத்தை திருப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட கத்தோலிக்க கள்ள உபதேசம் தான் ரகசிய வருகை. புரியுதா உங்களுக்கு? பிரியமான தேவ பிள்ளைகளே, தன்னை மாபெரும் ஒரு வல்லரசாக காண்பிக்கும் சாத்தானிய போப்பு மார்க்கம் முடிவில் ஒன்றுமில்லாமல் போகும். தேவன் அதற்கு முடிவு உண்டாக்குவார். ஒன்றும் அறியாமல் அந்த மார்க்கத்தில் அதனுடைய சிஸ்டம், கத்தோலிக்க சிஸ்டத்தை தான் வேதாகமம் கண்டிக்கிறதை ஒழிய, அங்கே இருக்கிற மக்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனங்களே, அப்படி தானே இருக்கு வெளிப்படுத்தல் 18:4, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள். அப்போ அந்த சபையில் இருக்கிறவங்களே யாருடைய பிள்ளைகள் தான்? ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். அறியாமல் அநேகர் இருக்கிறார்கள். அப்பாவிகளாக காணப்படும் ஜனங்கள் மெய்யான சத்தியத்தை அறிந்து அழிவிலிருந்து விடுபட நம்ம ஜெபம் பண்ணுறோமா? கருத்தா கடைசி அழைப்பின் செய்தியை நம்ம கவனமாக கொடுக்குறோமா? யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த தானியேல் 11 அதிகாரம் 40-45 வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய பயங்கரமான ஒரு சதி இருக்குன்னு உங்களுக்கு சொன்னேன். அது என்ன சதி அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்களேன். டபுள் ஆக்டிங் எனிமி, இரட்டை வேஷம் போடும் சாத்தான். சாத்தான் 2 வேஷம் போடுறாங்க. என்ன 2 வேஷம் போடுறான்? தானியேல் 11 அதிகாரத்தில் படித்தோன்னா கடைசி நாட்களில் 2 வல்லமைகள் என்னென்னு பார்த்தோம்? தென்திசை ராஜா, வடதிசை ராஜா. தென்திசை ராஜா யாரு? யாரு? இல்லைவாதம், கம்யூனிசம். வடதிசை ராஜா யாரு? போப்பு மார்க்கம். சரிங்களா? இப்போ கேள்வி, இந்த 2 அமைப்புகளையும் தொடங்கிவிட்ட தோற்றுவாய் யார்? யார் மூல காரணம் இந்த 2 அமைப்புகளுக்கும்? நீங்கள் பைபிளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்களேன். ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஒருத்தன் வேஷம் போட்டுட்ருக்காங்க. இல்லைவாதத்தின் பிறப்பிடமும் யாரு தான்? சாத்தான் தான். 2 வசனம் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 11:7. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது, 2 சாட்சிகள், பைபிள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது அந்த 1260 ஆண்டுகள் முடிவில் பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி, ஒரு மிருகம் பாதாளத்திலிருந்து வருமா, வேதாகம சத்தியங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். யாருங்க அந்த பாதாளத்திலிருந்து எழும்பின மிருகம்? 1798. அடுத்த வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 9:11. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். பாதாளத்திலிருந்து மிருகம்னா ஏதோ பாதாளத்தில் மிருகம் அப்படி அர்த்தம் கிடையாது. தீர்க்க தரிசனத்தில் என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தம். அந்த பாதாளத்தின் தூதன் யாரு? சாத்தானை குறிக்கிறது. பாருங்களேன், எபிரேய பாஷையில் அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையில் அப்பல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர். அன்பானவர்களே, அபத்தோன் அப்பல்லியோன் என்றால் டெஸ்ட்ராயர், அழிக்கிறவன் அர்த்தம். யாருங்க அழிக்கிறவன்? சாத்தான் தான் அழிக்கிறவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறது இருக்குமே அன்று வேறொன்றுக்கும்
வரான். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்ல. அப்போது அழிக்கிற சத்துரு யார்? சாத்தான் தான். பாருங்களேன், இல்லைவாதம் வழியாகவும் சாத்தான் தான் வேலை செய்கிறான். போப்பு மார்க்கத்தின் வழியாகவும் யார் தான் வேலை செய்கிறான்? அப்போ ரெண்டு பக்கமும் யாருங்க ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா? சாத்தான் தான் வேலை செய்கிறான். தேவனுடைய சத்தியத்தையும் தேவனுடைய சபையும் தேவனுடைய ஜனத்தையும் அழிக்க நினைக்கும் சாத்தானின் தந்திரம் உங்களுக்கு புரியுதா? அவனுடைய தந்திரம் ரெண்டு பக்கங்களிலும் இருந்து மனித மனங்களிலே அவன் விளையாடுகிறான். கடவுள் இல்லை என்றும் அவன் கதை கட்டுவான். ஆமாம்மா, கடவுள் இல்லை, கடவுள் கிடையாது, நாத்திகம், தீக்கா அப்படின்னு பேசுவான் சாத்தான். கடவுள் வேண்டுமா? அது நான் தான். புரியுதா உங்களுக்கு? ஒரு கல்லை வச்சு ஒரு போட்டோ வச்சு மஞ்சள் குங்குமம் அவ்வளோதான், ஒரு கோயில் வந்துடும். சரிதானே? பிரியமானவர்களே, கடவுள் இல்லை என்றும் அவன் கதை கட்டுவான். கடவுள் வேண்டுமா? அது நான் தான் என்றும் போதை கூட்டுவான். விக்கிரகாராதனை, கத்தோலிக் சபையில் விக்கிரகாராதனை இருக்கா இல்லையா? இருக்கு, அதான் பிரதானம். பிரியமானவர்களே, அப்படியானால் என்ன பார்க்குறோம்? போலியான தென்திசை ராஜா யாரு? கவுண்டர்ஃபிட் கிங் ஆஃப் த சவுத் இஸ் சேட்டன், சாத்தான் தான். போலியான வடதிசை ராஜா யாரு? கவுண்டர்ஃபிட் கிங் ஆஃப் த நார்த் யாரு? சாத்தான் தான். நீங்கள் படித்து பாருங்களேன், கிரேக் கான்ட்ரவர்சி புக்கில் படிச்சிங்கன்னா எல்மைட் எழுதியிருப்பாங்க. போப்பு மார்க்கத்தினுடைய, அதாவது சாத்தானுடைய வலதுகரம் யார் அப்படின்னா போப்பு மார்க்கம் தான் எழுதியிருப்பாங்க. பிரியமானவர்களே, அப்படியானால் அவன் தான் போலியான வடதிசை ராஜா, போலியான தென்திசை ராஜா, எல்லாம் யார் தான்? சாத்தான் தான். ரெண்டு வல்லமைகளையும் சாத்தான் தன் சுய லாபத்துக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறான். இரு கூட்டத்தையும் மோத விடுகிறான். புரியுதுங்களா? தென்திசை ராஜ்யம் வடதிசை ராஜ்யம், இல்லைவாதம், போப்பு மார்க்கம் எல்லாம் மோத விடுறான். ரெண்டு கூட்டத்தையும் ஒன்றாக்கவும் செய்கிறான். சரிதானே? ஏன் ஒன்றாக்குகிறான்? அதானே படித்தோம் நம்ம. தேவனுடைய மீதமான ஜனத்தின் மீது, சத்தியத்தை கடைபிடிக்கிற ஜனத்தின் மீது உக்கிரத்தோடு திரும்பி அவர்களை அழிப்பதற்காகவே சாத்தான் என்ன செய்கிறான்? இந்த ரெண்டு அமைப்புகளை, விளங்குதா உங்களுக்கு? தென்திசை ராஜா, இல்லைவாதம், வடதிசை ராஜா, போப்பு மார்க்கம், ரெண்டையும் சாத்தான் பயன்படுத்தின கடைசி நாட்களில். விளங்குதா உங்களுக்கு? டிசம்பர் கடைசியில் இந்த பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் தினத்தந்தியில் ஒரு நியூஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? டிசம்பர் 22 போன வருஷம். அதில் என்ன படித்தேன்னா, பெரும் புயல் தாக்கி 60 ஆண்டுகள் நிறைவு, மீள முடியாமல் தவிக்கும் தனுஷ்கோடி. இன்றைக்கி இருக்கிற நிறைய வாலிப்பிள்ளைகளுக்கு தெரியாது. சரிங்களா? கவனி. 60 வருஷங்களுக்கு முன்பாக அழிந்து போன தமிழகத்தின் கடைக்கோடி தொழில் நகரம் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தனுஷ்கோடி. எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? தனுஷ்கோடி போயிருக்கீங்க? ஓகே, எல்லாம் சீனியர்ஸ், பெரியவங்க தான். கொஞ்சம் எல்லாம் பிள்ளைகளும் போயிருக்கிறீங்க. வெரி குட். இந்த தனுஷ்கோடிக்கு சென்னையிலிருந்து ஓடிய ரயில், அந்த ட்ரெயினுக்கு என்ன பேருன்னா போட் மெயில் எக்ஸ்பிரஸ் அல்லது இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸ் அல்லது தனுஷ்கோடி எக்ஸ்பிரஸ்ன்னு பேர். தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் இணைப்பு பாலமாக அந்த ரயில் அந்த காலத்தில் விளங்கியது. தனுஷ்கோடியிலிருந்து கப்பலில் கொழும்பு, இலங்கை இப்போயும் கொழும்பு தானே சொல்லாங்க, கொழும்பு செல்வதற்கான பயணச்சீட்டு டிக்கெட் எங்கே வாங்கலாம்? இலங்கைக்கு போகணுன்னா டிக்கெட்டை மெட்ராஸில் வாங்கிடலாம், அந்த ட்ரெயினில் போகலாம். சரிங்களா? டிசம்பர் 22, 23, 1964 வருஷம், அந்த 2 நாட்களில் தனுஷ்கோடி பெரும் புயலால் தரைமட்டம் ஆனது. 22ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் இருந்த பயங்கரமான பலத்த சூறாவளி வீசியது. மழையின் வேகம், காற்றின் வேகம் போக போக அதிகரித்து கொண்டே போனது. டிசம்பர் 22ஆம் தேதி அன்னைக்கு சென்னையிலிருந்து அந்த ட்ரெயின் கிளம்புது. அதில் 100க்கும் மேலான மாணவிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என 500க்கும் அதிகமானவர்கள் அதில் இருந்தார்கள். அந்த ட்ரெயினில் என்னாச்சு தெரியுமா? அந்த ட்ரெயின் அப்படியே கடலுக்குள்ளே விழுந்து காணாம போச்சு. அந்த ட்ரெயினில் இருந்த 500 பேருக்கும் அதிகமானவர்கள், அப்புறம் அந்த தனுஷ்கோடியில் இருந்த மக்கள் எல்லாம் சேர்த்திங்கன்னா 2000க்கும் அதிகமான மக்கள் அந்த பேரழிவிலே அழிந்து போனார்கள். அது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 60 வருஷம் ஆச்சு.
அப்போ நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். பேப்பரில் படிக்கும் பொழுது முடிவெட்ட போயிருந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருச்சு, எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அது ஒரு வரி படித்தேங்க. இந்த வரி உங்களுக்கு நான் அப்படியே வாசிக்கிறேன். நள்ளிரவில் தனுஷ்கோடி தென்கடல் பகுதியில் இருந்துதான் முதலில் கடல் அலை ஆக்ரோஷமாக சீறி எழுந்து தனுஷ்கோடி நகரத்தில் வந்துள்ளது. அதன் பின்னர் வடக்கு கடல் பகுதியில் இருந்தும் கடல் நீர் உள்ளே வந்தது. கவனிச்சிங்களா? தென்கடல் தண்ணீர் உள்ளே வருது, வடகடல் தண்ணீர் உள்ளே வருது, ரெண்டுக்கு நடுவில் தான் தனுஷ்கோடி இருக்குது. அதன் பின்னர் வடக்கு கடல் பகுதியில் இருந்தும் கடல் நீர் உள்ளே வந்து ஒரே நேரத்தில் 2 கடல்களும் சேர்ந்து தனுஷ்கோடி நகரத்தையே மூழ்கடித்து சின்ன பின்னமாக்கின. தனுஷ்கோடி அழிஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, முடிவு காலத்தின் முடிவில் தென்கடல் போல கர்த்தரை அறியாத கம்யூனிஸ்ட் சேனையும், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய சேனையும், வடகடல் போல பெரும்பான்மையான பேர் கிறிஸ்தவ சேனையும், சிறு சேனையான தேவ சேனைக்கு எதிராக, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அலையென புரண்டு வந்தாலும் தனுஷ்கோடி அழிச்ச மாதிரி ஆண்டோட பிள்ளைகளை அழிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் ஏசாயா 59:19 படிக்கிறோம், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் தாமே அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். சாத்தான் டபுள் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு நான் தான் தென்திசை ராஜா, நான் தான் வடதிசை ராஜான்னு சொல்லிட்டு இல்லைவாதத்தையும் போப்பு மார்க்கத்தையும் அவன் பயன்படுத்தி ஆண்டுடைய பிள்ளைகளை அழிக்க நினைத்தாலும் அழிக்க நினைக்கிறவன் அழிக்கப்படுவான். ஆமென். பிரியமானவர்களே, தானியேல் 11 அதிகாரத்தை இன்றைக்கி முடிக்கிறோம். கவிதை வடிவிலே சுருக்குமா தானியேல் 11 அதிகாரத்தை பார்க்கலாமா? விண்தூதன் கேப்ரியல் மேதிய மன்னன் தரிவுக்கு பலம் தந்தான். வருங்கால நீடிய யுத்தத்துக்கு அடுத்த மெய்யான செய்தி தானியேலுக்கு ஈந்தான். அடுத்தடுத்து ஆண்டனர் பெர்ஷியாவில் 4 ராஜாக்கள். பின்னர் கிரேக்கத்தில் எழும்பினான் பிரபலமான பராக்கிரம ராஜா மாமன்னன் மாண்டான். கிரேக்க தேசம் 4 கூறாய் பிரிந்தது. 4 2ஆக குறுகி தென்திசை ராஜ்யம் வடதிசை ராஜ்யம் ஆனது. கால வெள்ளத்தில் அஞ்ஞான ரோம் வடதிசை ராஜாவாக உயர்ந்தது. பின்னர் போப்பாதிக்க ஆன்மீக ரோம் வடதிசை ராஜாவாக மலர்ந்தது. முடிவு காலத்தில் தென்திசை ராஜா வடதிசை ராஜாவை முட்டுவான். வடதிசை ராஜா தென்திசை ராஜாவையும் எல்லா தேசங்களையும் தனக்குள் கட்டுவான். கிழக்கு வடக்கின் செய்திகளால் வடதிசை ராஜா கலங்குவான், மகா உக்கிரம் கொள்வான். மெய்யான வடதிசை ராஜாவாக மிகாவேல் எழும்புவார். பொய்யான வடதிசை ராஜா மும்முரமாய் முட்டி மோதினாலும் முடிவடைவான். இதுவே தானியேல் 11 அதிகாரம். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு ஒருவன் வழியை ஆயத்தம் பண்ணினான். யாரு? யோவான் ஸ்நானன். இயேசுவுக்கு யோவான் ஸ்நானன் எப்படியோ அப்படியே சாத்தானுக்கு போப்பு மார்க்கமும் போப்பரசு சாத்தானுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறது. அவ்வளோதான். ஆயினும் மெய்யான வடதிசை ராஜாவான இயேசு ராஜா வந்து எல்லா சாத்தானிய வல்லமைகளையும் கவிழ்த்து போடுவார், தம் நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். பிரியமானவர்களே, பாருங்க, தானியேல் 12:1 படிக்கிறோம், உன் ஜனத்தின் புத்திரருக்காக, ஆண்டோடைய ஜனங்களை அழிக்கிறதற்காக ஒரு பயங்கரமான ஆபத்து காலம் வரும். ஆனாலும் உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகி மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். என்ன அர்த்தம்? வடதேச ராஜா போப்புமா இருக்கும், தன்னை ராஜா மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் மெய்யான வடதேச ராஜா யாரு? மகாராஜா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எழும்புவாருங்க. அவர் எழும்பி தம்முடைய ஜனத்தை விடுவிப்பார், தம்முடைய ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை நிலைநாட்டுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, சாத்தான பரலோகத்தில் விட்டார், பரலோகம் எப்படி இருக்கும்? சரிங்களா? எப்படி இருக்கும்? அதுதாங்க தானியேல் 11 அதிகாரம். 11 படித்து பாருங்கள். தானியேல் 11 அதிகாரம் ஒரே சண்டை தான். தென் தேச ராஜா வட தேச அங்கே போனான், இவன் சண்டை போட்டான், அவன் சண்டை போட்டான். இப்படித்தான் 11 அதிகாரம் ஃபுல்லாக இருக்கும். தானியேல் படிச்சிங்களா அந்த அதிகாரத்தை? இன்றைக்கே போய் வீட்டில் ஒரு முறை படிச்சிருங்களேன், வாழ்க்கையில் ஒரு வடையாக படிச்சிருங்களேன். பிரியமானவர்களே, குழப்பம், உட்பூசல், சண்டை, நீடிய யுத்தம் தானியேல் 10:2 படிச்சு பாருங்க. 10 அதிகாரத்திலிருந்தே இந்த கடைசி தரிசனம் ஆரம்பிக்கிறது. நீடிய யுத்தம், சண்டை, இதுதான் 11 அதிகாரம். இதுதான் தானியேலின் கடைசி தரிசனம்.
சாத்தானிய சூழ்ச்சியான பிரித்தாலும் சதியை இவ்வதிகாரத்தில் கண்கூடாக நான் பார்த்தோம் அல்லவா. தென் திசை ராஜா, வட திசை ராஜா. இஸ்ரவேல் தேசம் எத்தனை கோத்திரங்களாக இருந்துச்சு? 12 கோத்திரம். பிரிஞ்சிச்சா பிரியலையா? எப்படி பிரிஞ்சிச்சு? வடதிசை ராஜ்யம் அப்படி தானே, 10 கோத்திரங்கள், சமாரிய தலைநகரம். தென் திசை ராஜ்யம் யூதா பென்யமீன் 2 கோத்திரங்கள், எருசலேம் தலைநகரம். பார்த்தீங்களா? அப்போ பைபிள் காலத்திலேயே சாத்தான் பிரிச்சுட்டான், வடதிசை ராஜ்யம் தென் திசை ராஜ்யம் சொல்லிட்டு. அப்போது இஸ்ரவேலை பிரித்தவன் இன்னைக்கு நம்மை பிரிக்க அவனால் முடியுமா? முடியாதா? முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னாச்சு தெரியுமா? இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சாத்தான் பிரித்தான். இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போனது கிமு 722. யூதா கோத்திரம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது கிமு 605. அன்பானவர்களே, கடைசி ஒரு பாடம். பதவி மோகத்தால், சுயநலத்தின் ஆவியினால் நாம் வடக்கு தெற்காக பிரிந்து போய்விட கூடாது. இயேசுவையே நம் மையமாக கொண்டு, அப்படிதான் பைபிள் இருக்கு. யோவான் 12:32 பாருங்க. இஃப் ஐ ஆம் லிஃப்டட் அப் ஐ வில் ட்ரா ஆல் men unto me. நான் சிலுவையில் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னிடமாக இழுத்துக்கொள்வேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடுவில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், நம்மளார் எப்படி இருப்போம்? அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். இயேசுவையை நம்ம மையமாக கொண்டு செயல்பட்டால் பிரிவினைவாதம் நொறுங்கி போகும். அது சாத்தானுக்கு சாவுமணியாக இருக்கும். அன்பானதே பிள்ளைகளை, அந்த ஐக்கியம், அந்த ஒற்றுமை ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஒருவருக்கு ஒருவர் தேவை. அந்த ஐக்கியம் நமக்கும் தேவனுக்கும் அதிகமாக தேவை. அப்போ எந்த வடதேச ராஜா வந்தாலும், எந்த தென் திசை ராஜா வந்தாலும் ஒன்றும் செய்யவே முடியாது. ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, இந்த அற்புதமான ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு கொடாக்கூடி நன்றி செலுத்துகிறோம். காலத்தின் கடைசியில் இருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் எத்தனை அக்கறையாய் தீர்க்க தரிசனங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வைத்த உண்மைகள் இன்றைக்கு எங்கள் கண்கள் முன்பாக நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ராஜா கர்த்தாவே, நாங்கள் உணர்வடைந்தவர்களாக, உள்ளம் ஆவியானவரால் தொடப்பட்டவர்களாக உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக உம்மை சந்திக்க அப்பா எங்களை நீர் பக்குவப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே எங்களுக்கு எதிராக வடதிசை ராஜாவும் தென் திசை ராஜாவும் போப்பு மார்க்கமும் இல்லை மாதமும் எழும்பினாலும் தகப்பனே, மிகாவேலாகிய கிறிஸ்து எங்களுக்காக எழும்பி எங்களுக்கு விடுதலையை தருவீர் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை பலப்படுத்தும். உம்முடைய ஆவியினால் எங்கள் எல்லாரையும் அபிஷேகித்து உமக்கு சாட்சிகளாய் காத்துக்கொள்ளும். இந்த நாளிலே தகப்பனே, சுகவீனமாக இருக்கிற எல்லாருடைய பாகத்தில் வைக்கிறோம். கர்த்தர் தாமே ஒருவருக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. எட்னாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவர் மஞ்சக்காமாலையிலிருந்து விடுதலையை தருவீராக. அண்ணல் அம்மாவுக்கு ஜெபிக்கிறோம், நல்ல சுகத்தை அம்மா கொடுங்க. ஆமோனையாவுக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிற மகனுக்கு நல்ல விடுதலையை தாரும். அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம், மகனுக்கு நல்ல சுகம் கொடுங்க. அம்சுவல்லி அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கால் எலும்பு மூழ்கடைந்திருக்கிற அந்த அம்மாவுக்கு நீர் பரிபூர்ண விடுதலையை கிருபையாய் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, சமீபத்தில் திருமணத்தில் இணைந்த தம்பதிகள் ஆலன் வென்சிக்காக ஜெபிக்கிறோம். அபிஷேக் ரியாவுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாளை தினத்தில் வரவேற்பு நிகழ்ச்சிக்காய் காத்திருக்கிற அபிஷேக் ரியாவோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த தம்பதிகள் கர்த்தருக்கு சாட்சிகளாக வாழ தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருள் செய்வீராக. கர்த்தாவே, சீக்கிரத்தில் திருமணத்தில் இணைய போகிற நாளை தினத்தில் திருமணத்திற்காய் காத்திருக்கிற ஸ்டெல்லா சாலமோனுக்காகவும், இன்னும் பிப்ரவரி 9 திருமணத்தில் இணைய போகிற டோனி பிருந்தா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த திருமண காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த மதியத்தில் மாலை நேரத்தில் அந்த எய்ட்ஸ் ஹோமுக்கு போகிறோம். வாழை பிள்ளைகளாக அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு கண்ணீரோடு வியாகுலத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் யாராவது இருந்தால் கர்த்தர் எல்லாருக்கும் ஆறுதல் சமாதானம் தாரும். விசுவாச பிள்ளைகள், விருந்தினர்கள், ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. தெய்வ சமாதானம் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கட்டும். ஆண்டோடைய சத்தத்தை கேட்டோம், அவருடைய சித்தம் செய்வோம் என்று தத்தம் செய்த பிள்ளைகளாக எங்கிருந்து கடந்து செல்ல எங்களுக்கு அனுகிரகம் தாரும். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதி எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் காவல் வழி நடத்தலும் இந்த நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவளோடு வந்திருக்கிற பிள்ளைகள், ஆன்லைனில் இணைந்திருக்கிற தேவ ஜனங்கள் எல்லாரோடும் தேவாசீர்வாதம் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.